வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் பன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் பன் செய்ய தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல் பர்பஸ் ஃப்ளார் வந்து 1.5 கப் போல் எடுத்திருக்கேன். மில்க் வந்து பார்த்திங்கன்னா வார்ம் மில்க் எடுத்திருக்கேன். அதாவது கை பொறுக்கிற சூடில் இருக்கக்கூடிய பால் வந்து திக்கான பாலை வந்து 3/4 கப் போல் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். நல்லா திக்கான மில்காக இருக்கணும். பேக்கிங் பவுடர் வந்து 3/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பேக்கிங் சோடா வந்து 1/4 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். ஈஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா 2.5 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் எடுத்திருக்கேன். டொமேட்டோ சாஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். சர்க்கரை 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய அன்சால்டட் பட்டர் வந்து பார்த்திங்கன்னா 55 கிராம்ஸ் போல் எடுத்திருக்கோம். பெப்பரிக்கா பவுடர், ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர், ஒயிட் பெப்பர் பவுடர் எடுத்துக்க போகிறோம். சீசனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பீட்சா சீசனிங்கும் விசிலும் ஆட் பண்ண போகிறோம். ஷெஷ்வான் சாஸ் வந்து 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். சோயா 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ண போகிறோம். டார்க் சோயா, துருவி எடுத்த மொசரலா சீஸ் எடுத்திருக்கோம். அது வந்து எக்ஸாக்டான மெஷர்மெண்ட் சொல்லணும்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கிறோம். 2 எக் எடுத்திருக்கோம். ஆயில் அண்ட் தண்ணீர் தேவைக்கேற்ப இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு கலக்கலான சிக்கன் பன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பன்னுக்காக வேண்டி மாவு வந்து பிணைய போகிறோம். பாருங்கள், ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் வந்து நம்ம ஆல் பர்பஸ் ஃப்ளார் வந்து 1.5 கப் எடுத்த முடியாது ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ஃபஸ்ட்டு எல்லாம் ட்ரை இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஆட் பண்ணிடலாம். நம்ம இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் எடுத்தோம் இல்லையா, ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணால் நீங்கள் ஆக்டிவ் ஈஸ்ட்டு கூட எடுத்து ஈஸ்ட் எப்படி ஆக்டிவ் பண்ணது நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய ஃபர்தர் போட்டு வச்சிருந்த வீடியோஸ்லாம் இருக்கும். அதை நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இது இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டுங்கிறதுனால வந்து நம்ம அப்படியே நம்ம மாவு கூட ஆட் பண்ணிடுறோம். ஈஸ்ட்டு வந்து நல்லா நம்மளுக்கு டெவலப் ஆகி வரத்துக்காக வேண்டி சுகர் தேவைப்படும். ஸோ சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பண்ணுங்கிறதுனால வந்து சால்ட்டியாக தான் இருக்கணும். ஸோ சால்ட் வந்து பன்னுக்கு தேவைக்கேற்ப நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே நம்ம நல்லா ஒரு வாட்டி போல் பிணைஞ்சி விட்டுடலாம். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஒன்றோடு ஒன்று சேரட்டும். நம்ம எடுத்த கை பொறுக்கிற சூடில் இருக்கக்கூடிய பாலை சேர்த்துட்டு நல்லா நம்ம பிணைஞ்சிக்கணும். நம்ம எடுத்த 2 முட்டையில் பாருங்கள், ஒரு முட்டை இப்போ சேர்த்துக்கலாம். இன்னொரு முட்டை வந்து பன்னு பேக் பண்ண சொல்ல மேலே அப்ளை பண்ணுறதுக்காக தேவைப்படும். ஸோ இன்னொரு முட்டையை நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு மாவை வந்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். உங்களுக்கு முட்டை பிடிக்காதுன்னா நீங்கள் முட்டையை வந்து ஆப்ஷனலாக எடுத்துடலாம். அதுக்கு பதில் பாலையே கொஞ்சம் எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பட்டர் கொஞ்சம் எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம மாவு வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் பிணைஞ்சு எடுக்கணும். மாவை பாருங்கள், நல்லா பிணைஞ்சாச்சு ஒரு 5 நிமிஷம் போல். இப்போ நம்ம ரூம் டெம்பரேச்சர் போல் எடுத்து வச்சிருந்த இந்த வெண்ணெயை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 15 நிமிஷம் போல் கைவிடாமல் நம்ம பிணைஞ்சு எடுக்கணும். வெண்ணெயை வந்து நல்லா கையில் அப்ளை பண்ணிவிட்டு மாவில் போட்டு நல்லா பிணைய ஆரம்பிங்க. 15 நிமிஷம் போல் மாவை வந்து நல்லா பிணையணும். நீங்கள் வேணால் அந்த ஒர்க்கிங் ஸ்டேஷனில் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மாவை வந்து 15 நிமிஷம் போல் கைவிடாமல் எக்ஸாக்டாக பிணையணும். பன்னுக்கு பாருங்கள், மாவு பிணைஞ்சாச்சு. நல்லா ஒரு 2.5 hour போல் மாவை ரெஸ்ட் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தர் ப்ராசஸ் பார்க்கலாம். இந்த மீன்வைல் நம்ம சிக்கனையும் மேரினேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஒரு அழகாக சின்ன பவுல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம கொஞ்சமாக திக்கான மில்க் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு. இதில் வந்து இப்போ நம்ம ஒவ்வொரு பவுடரும் ஆட் பண்ணி சீசனிங் ஆட் பண்ணி சிக்கனை போட்டு நம்ம டிப் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன் பவுடர் வந்து எக்ஸாக்டாக 1 டீஸ்பூன் அளவு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒயிட் பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன் அளவு, கார்லிக் பவுடர் 1/4 டீஸ்பூன் அளவு, பேசில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். பீட்சா சீசனிங் இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பீட்சா சீசனிங் வேணான்னா இட்டாலியன் சீசனிங் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பெப்பரிக்கா பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ண போகிறோம். எடுத்து வச்ச சோயா, டொமேட்டோ சாஸ், ஹாட் ஷெஷ்வான் சாஸ் எல்லாமே வந்து இந்த பால்லே ஆட் பண்ணணும். இது எல்லாமே நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ பாருங்கள், நல்லா ஸ்டீர் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்க்கலாம். நம்ம ஆட் பண்ண சீசனிங்லாம் உப்பு இருக்கும். ஸோ பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்க்கணும். இது ஸ்டஃபிங் தான். ஸோ சிக்கனுக்கு மட்டும் உப்பு சேர்த்த போகிறோம். ஆல்ரெடி நம்ம பன்னுக்கும் நம்ம உப்பு சேர்த்து வச்சுருக்கோம். எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் கீமாஸை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்த்து சிக்கன் கூட நல்லா கலந்து விட்டுட்டு
2 மணி நேரம் போல் நம்ம அப்படியே ரெஸ்ட் கொடுத்துடணும். இது வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் இருக்கணும். ஃபுல் 2 மணி நேரமும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜிலே வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா எடுத்து நம்ம அழகாக இது ஃப்ரை போல் பண்ணிவிட்டு நம்ம பன்னுக்குள்ளே ஸ்டஃபிங் பண்ணலாம். 2 மணி நேரம் போல் நம்ம ரெஃப்ரிஜிரேட் பண்ணி பன்னுக்காக நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் பாருங்கள் 2 hours போல் ஆயிடுச்சு. ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து எடுத்து வச்சு 5 minutes போல் ஆகுது. இப்போ இதை எடுத்து நம்ம அடுப்பில் வச்சுட்டு நம்ம நல்லா ஸ்டீர் பண்ணி ஒரு கிரேவி மாதிரி பண்ணி எடுக்கலாம். இந்த பக்கம் பாருங்கள் 1 teaspoon அளவு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை ஆட் பண்ணுறோம். எதுவுமே சேர்க்கக்கூடாது, வெறுமனே பட்டர் கூட நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் வரைக்கும் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா சிக்கன் ஒரு 2 minutes ஆனதுக்கப்புறமா மிதமான தீர 2 minutes இருந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா சீஸை போட்டு நல்லா ஒரு கலந்து விட்டு ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் ஒரு கிரேவி மாதிரி பண்ணி எடுத்துக்கணும். ஸோ சிக்கன் நல்லா நம்மளுக்கு வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம துருவி எடுத்த சீஸை சேர்த்து 1 minute போல் மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம அடுப்பை அணைச்சிட்டு பண்ணை வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ சீஸ் மெல்ட் ஆனதுமே நம்ம அடுப்பை அணைச்சிடணும். நல்லா ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு பாருங்கள். சீஸ் நல்லா மெல்ட் ஆகிட்டு இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிட்டு பன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ பாருங்கள் 2.5 மணி நேரம் போல் நம்ம மாவு வெளியே வச்சுட்டு இருந்தோம். மாவு வந்து நம்மளுக்கு நல்லா புளிச்சு வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இது போல் மாவு நல்லா புளிச்சு வந்தால் தான் நம்மளுக்கு பன் வந்து நல்லா இருக்கும். ஸோ இப்போ இந்த மாவு வந்து நல்லா ஒரு வாத்தி போல் நல்லா பிணைஞ்சிட்டு ஒரு சின்ன சின்ன பால்ஸாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் ஈக்குவல் பார்ட்ஸாக நான் செக்ரிகேட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி இதில் சிக்கன் ஸ்டஃப் பண்ணி நம்ம அவனில் வைக்கக்கூடிய பிளேட்டில் வந்து நம்ம செட்டில் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பிளேட்டில் வச்சுட்டு பீட்சாக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறது போல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ண சிக்கனை வந்து ஸ்டஃபிங்காக உள்ளே நம்ம வைக்க போகிறோம். சிக்கன் ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறமா சீல் பண்ணிடணும். எல்லாமே டுகெதராக ஒன்றா வச்சு சீல் பண்ணணும். ஸோ நல்லா இது போல் சீல் பண்ணிவிட்டு நம்ம அவனில் வைக்கக்கூடிய பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள் நம்ம ஸ்ப்ளிட் பண்ண மாவை வந்து பாருங்கள் சிக்கன் ஸ்டஃப் பண்ணி நல்லா வச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம எக் வாஷ் பண்ணிவிட்டு அவனில் வைக்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த 2 முத்தியில் 1 முட்டை மாவில் சேர்த்துட்டோம். இன்னொரு முத்தி வந்து நம்ம அழகாக வாஷ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ரெடி பண்ண எல்லா பன்லையுமே வந்து எக் வாஷ் பண்ணணும். உங்களுக்கு எக் பிடிக்காதுன்னா மில்க் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். மில்க்கையும் பட்டரையும் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். பாருங்கள் எல்லா பண்ணுமே வந்து நம்ம எக் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாமே எடுத்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்த அவனில் வைக்க போகிறோம். அவனை வந்து 10 minutes போல் 180 degree Celsius ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எடுத்து நம்ம அவனில் ப்ளேஸ் பண்ணி பேக் பண்ணி நல்லா சுவையாக சாப்பிட்லாம். ஸோ பாருங்கள் அவனை வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் 10 minutes போல். அவனில் வந்து ஹைட்டுக்காக வேண்டி ஒரு கிரில் ரேக் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ண பன்னு அந்த பிளேட் உள்ளே வச்சுட்டு இப்போ நம்ம பேக் பண்ண போகிறோம். நான் வந்து காம்பினேஷன் யூஸ் பண்ண போகிறேன். மைக்ரோவேவ் ப்ளஸ் கன்வெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 170 degree Celsius வந்து 12 minutes போல் பேக் பண்ண போகிறேன். இன்கேஸ் நீங்கள் காம்பினேஷன் யூஸ் பண்ணலன்னா 180 degree Celsius வந்து 20 minutes போல் இல்லை 25 minutes போல் பேக் பண்ணணும். காம்பினேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 12 minutes போல் 170 degree Celsius போதுமானது, நம்மளுக்கு கரெக்டாக பேக் ஆகிடும். ஸோ பன் பேக் ஆனதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். 15 நிமிஷம் போல் காம்பினேஷனில் வச்சு அவன் ப்ராசஸ் எந்த அடிச்சு இப்போ நம்ம அவன் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்ம பன் எல்லாமே நல்லாவே கலக்கலாகவே வெந்து வந்துடுச்சு. பன் எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். பாருங்கள் ரொம்ப டெலிஷியஸாக ரொம்பவே கலக்கலான ஒரு சிக்கன் ஸ்டஃப் பன் எப்படி செய்யுது உங்களுக்காக வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கட்டாயமாக உங்களுக்காக வேண்டி போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.